கும்பம் ராசி நேயர்களே, உங்களுடைய நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. கும்ப ராசிக்காரர்களே, உங்கள் ராசியின் குறியீடு குடத்தை ஏந்திய மனிதன். வாரி வழங்குவதும் மற்றவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதுமே தான் உங்களுடைய இயல்பு. ஆனால் நீங்கள் யாருக்காவது நல்லது செய்ய நினைச்சா அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்நாளுடைய மிகப்பெரிய கேள்விக்குறியாவே அமையும். நீங்கள் ஒருவருக்கு உதவும் நோக்கத்தில் இது இப்படி செஞ்சா அது உனக்கு ஆபத்து என்று சொன்னாலும் அது அவங்க உங்கள் அதை ஆதிக்கமாகவோ அல்லது தங்களுடைய சுயமரியாதை தலையிடும் செயலாகவோ தான் பார்ப்பாங்க. உங்களுடைய தூய்மையான அன்பையும் சுயநலமற்ற அக்கறையுமே இந்த உலகம் பல நேரங்களில் சுயநலமாகவோ அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டோ செயலாகவோ சித்திரம் பண்ணி விட்டு இருந்திருக்கும். பாம்பிற்கு பால் வளர்த்தாலும் நஞ்சாகும் என்பது போலத்தான் நீங்கள் மற்றவங்களிடம் நல்வாழ்விற்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இறுதியில் உங்களையே வில்லனா காத்திய தருணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த நல்ல எண்ணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால உங்களுடைய பல இரவுகள் தூக்கம் இல்லாமலேயும் நாம் என்ன தவறு செய்தோம் என்ற சுய பரிசோதனையிலேயும் கழித்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் யாருக்காவது நல்லது செய்ய நினைச்சாதான் அது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே உங்கள் வாழ்நாளில் அமைஞ்சிருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் அது உனக்கு ஆபத்து என்று சொன்னால் அது அவங்க உங்கள் ஆதிக்கமோ அல்லது தங்களுடைய சுயமரியாதையில் தலையில செயலாகவோ தான் பார்த்துருந்துருப்பாங்க. உங்களுடைய தூய்மையான அன்பையும் சுயநலமற்ற அக்கறையும் இந்த உலகம் பல நேரங்களில் உங்கள் சுயநலக்காகவோ அல்லது ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்ட செயலாகவோ சித்திரம் பண்ணியிருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பண உதவி செஞ்சுமே சிக்கல்ல மாட்டிய நிலை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் என்பதால உங்களுக்கு பணத்தின் மீது பெரிய பற்று இருக்காது. யார் கஷ்டம் என்று கேட்டால் உங்களிடம் இல்லை என்றாலும் மாற்று வழிகளை ஏற்பாடு செஞ்சோ அல்லது உங்கள் சேமிப்பு அளித்தோ கொடுத்து விடுவீங்க. ஆனால் அப்படி நீங்கள் செஞ்ச பண உதவி உங்களே பெரும் தர்ம சங்கடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருந்திருக்கும். கேட்கும்போது கெஞ்சுவதும் திருப்பி கொடுக்கும்போது மிஞ்சுவதும் என்ற உலக நியாதி உங்களுக்கு பலமுறை அரங்கேறியிருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கும்போது அவங்க உங்களை ஒரு கொடூரமான மனிதரை போலவே பார்ப்பாங்க. பல நேரங்களில் கொடுத்த பணமும் வராமல் வாங்கிய நபரின் நட்புமே அல்லது உறவுமே முடிந்து போய் கடைசியில் நீங்களே கடன் வாங்கியவரை போலவே குற்ற உணர்ச்சியோடு இருந்திருப்பீங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தந்ததால் சட்ட ரீதியான சிக்கல்களையும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவுகளோட மத்தியில் அவப்பேரையுமே சந்தித்த கொடுமையான அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் யாராவது கஷ்டம்னு கேட்டால் உங்களிடம் இல்லாவிட்டாலையுமே மாற்று வழிகளில் ஏற்பாடு செஞ்சோ அல்லது உங்கள் சேமிப்பு அழைச்சுமே கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் அப்படி நீங்கள் செய்த பண உதவி உங்களை பெரும் தர்ம சங்கடத்திலையுமே கொண்டு போய் நிறுத்தியிருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்கும்போது கெஞ்சுவதுமே திருப்பி கொடுக்கும்போது மிஞ்சுவதும் என்ற உலக வியாதி உங்களுக்கு பல முறை அடங்கியிருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் கொடுத்த பணமும் வராமல் வாங்கிய நபருடைய நட்பும் உறவும் முடிந்து போய் கடைசியில் நீங்கள் கடன்காரம் வாங்கிய போலவே குற்ற உணர்ச்சியோடு நின்றிருந்திருப்பீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். கும்பம் ராசி என்பது முற்போக்கான சிந்தனைகளை கொண்ட ஒரு வாயு ராசி. பாரம்பரியம் என்ற பெயரில் இருக்கும் மூட நம்பிக்கைகளையும் தேவையற்ற கட்டுப்பாடுகளையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால குடும்பத்துக்குள்ள உங்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கு இடையே எப்போதுமே ஒரு தத்துவார்த்த போர் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தின் எதிர்கால நலன் கருத்தில் கொண்டுதான் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே ஆரம்பத்துல குடும்பத்தினரால கடுமையா எடுக்கப்படும். ஆனா இவன் குடும்பத்தை மதிக்கவில்லை, தான் இஷ்டத்துக்கு போகிறான் என்ற பழிச்சொல் உங்கள் மீது விழும்போது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் ஓடோடி உழைச்சாலுமே ஒரு சிறுத்து கணிப்பு மாறுபட்டால ஒட்டுமொத்த உழைப்பையுமே புறக்கணித்து போய் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க குடும்பத்தோட எதிர்கால நலன கருத்துல கொண்டுதான் எல்லா முடிவுகளையும் அனைத்துமே ஆரம்பத்துல குடும்பத்தினரால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்ற நீங்க ஓடோடி உழைச்சாலுமே ஒரு சிறு கருத்து கணிப்பு கூட மாறுபட்டால ஒட்டுமொத்த உழைப்பையுமே புறக்கணிக்கப்பட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்க கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய சிந்தனைகள் வெற்றியை தரப்போகின்றது உங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் தற்போது உங்கள் புத்தி ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் ஏற்படும் கிரகங்களோட சேர்க்க உங்கள் சிந்தனை திறனை ஒரு புதிய உச்சத்தை கொண்டு செல்ல போகிறது. இதுவரை நீங்க வழக்கமான பாதையில சிந்தித்து வழக்கமான வழிகளிலேயே முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய மனசுல தோன்றும் எண்ணங்களோ மிக புதுமையாகவும் முற்போக்காகவும் இருக்க போகிறது. ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது என்ற உங்களுடைய புதிய கோணத்துல சிந்தனைகள் தேங்கி நின்ற காரியங்களுக்கு மிக எளிய தீர்வுகளை கொடுப்பீங்க. நீங்கள் எடுக்கிற புதிய முடிவுகளும் ஆரம்பத்துல மற்றவங்களுக்கு விசித்திரமா தோன்றினாலும் இறுதியில வெற்றியை நோக்கி தான் உங்களை அழைத்து செல்ல போகின்றது. உங்கள் கற்பனை திறனும் திட்டமிடலும் பொறுமையடைவதால எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பே அதன் லாப நஷ்டங்களை உங்களால் கணிக்க முடியும். அதாவது நீங்கள் இனிமேல் நீங்கள் வழக்கமான பாதையிலேயே சிந்தித்து வழக்கமான வழிகளில் முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இனிமே உங்கள் மனசில் தோன்ற எண்ணங்களும் மிக புதுமையாகவும் முற்போக்காகவும் தான் இருக்க போகின்றது. ஏன்னு நம்ம நீங்கள் எடுக்கிற புதிய முடிவும் ஆரம்பத்தில் மற்றவங்களுக்கு விசித்திரமாக தோன்றினாலுமே இறுதியில் வெற்றியை நோக்கி தான் உங்களை அழைத்து செல்ல போகிறது. தொழிலில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. தொழில் மற்றும் வியாபாரக்காரனாகி புதனின் சாதகமான நிலையும் ஜீவன ஸ்தானத்தில் ஏற்படும் சுப மாற்றங்களும் தான் உங்கள் தொழில் வாழ்க்கையில இதுவரை நீங்கள் கண்டிராத புதுமையான வாய்ப்புகளை தேடித்தரப் போகிறது. வழக்கமான வாடிக்கையாளர்களை தாண்டி புதிய சந்தைகளுமே புதிய மனிதர்களும் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க. நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலில் புகுத்துவதன் மூலமா உற்பத்தி திறனும் சேவையின் தரமும் பல மடங்கு உயரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு புதிய முதலீடுகள் மற்றும் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. இதுவரை முடங்கி கிடந்த தொழில்கள்லாம் புதிய உத்வேகத்தோட உயிர் பெறப்போகுது. நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தால் உங்கள் அலுவலகத்திலையும் புதிய பொறுப்புகளும் உங்கள் திறமைகளுக்கு நிரூபிப்பதற்கான பிரத்யேக வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா புதிய வியாபார ஒப்பந்தங்களும் கையெழுத்திட போறீங்க. அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் உங்கள் தொழிலை புகுத்துவதன் மூலியமாவே உற்பத்தி திறனும் சேவையினுடைய தரமும் பல மடங்கு உயரப்போது. உங்களுடைய வாழ்க்கையில கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு முதலீடு புதிய முதலீடுகள் மற்றும் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்துமே புதிய உத்வேகத்தோட உயிர் பெற போகிறது. உங்கள் வாழ்க்கையில சனி அருளால தடைகள் எல்லாமே விலக போகுது. உங்கள் ராசிநாதனான மாந்தன் எனப்படும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகள்லாம் தன்னோட அருட்பிரசாவத்தை அருட்பர்வையை பொழிய தொடங்குவதால இதுவரை உங்களுடைய வாழ்வில் நீடித்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே பனி போல விலகப் போகிறது. எந்த காரியத்தை தொட்டாலுமே இழுபறியா இருப்பது, கடைசி நேரத்தில் கை நழுவி போவதை போன்ற எதிர்மறை சூழ்நிலைகள்ல மாறி இனி மாறப்போகிறது. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் தந்து அதே நேரத்தில் உழைப்பிற்கான பலனையும் ரெட்டிப்பாக தரப்போகிறார். நீதிமன்ற வழக்குகள், சொத்து தகராறுகள் அல்லது நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளும் பொறாமை குணமுள்ள மனிதர்களால் உண்டான தடைகளும் தானாகவே நீங்க போகுது. உங்கள் பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் அனைத்துமே நீங்கி நீங்கள் நிம்மதியாகவும் வேகமாகவும் முன்னேறுவதற்கான ஒரு ராஜ பாட்டியை சனி பகவான் அருள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறார். அதாவது நீங்கள் சனி பகவானை வழங்கி கொண்டு வருவதால உங்கள் வாழ்வில் இழுத்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே பனி போல விலகப் போகிறது. நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலுமே இழுபறியாக இருப்பது, கடைசி நேரத்தில் கை நழுவி போவது போன்ற எதிர்மறை சூழ்நிலைகள்லாம் இனி மாறப்போகின்றது. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய உழைப்பிற்கான பலனை ரெட்டிப்பாக தரப்போறீங்க. நீதிமன்ற வழக்குகளும் சொத்து தகராறுகளும் அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகளும் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. உங்கள் பாதையில் இருந்த முட்களை அகற்றி நீங்கள் நிம்மதியாகவும் வேகமாகவும் முன்னேறுவதற்கான ஒரு ராஜபாட்டை நீங்கள் அறிய போறீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் கண்டிராத புதுமையான வாய்ப்புகளை தேடித்தரப்போகிறது. வழக்கமான வாடிக்கையாளர்களை தாண்டி புதிய சந்தைகளுமே புதிய மனிதர்களும் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க. நவீன தொழில்நுட்பங்களை உங்கள் தொழிலில் புகுத்துவதன் மூலமா உற்பத்தி திறனும் சேவையின் தரமும் பல மடங்கு உயரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு புதிய முதலீடுகள்
மற்றும் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. இதுவரை முடங்கி கிடந்த தொழில்கள்லாம் புதிய உத்வேகத்தோட உயிர் பெறப்போகுது. நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தால் உங்கள் அலுவலகத்திலையும் புதிய பொறுப்புகளும் உங்கள் திறமைகளுக்கு நிரூபிப்பதற்கான பிரத்யேக வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா புதிய வியாபார ஒப்பந்தங்களும் கையெழுத்திட போறீங்க. அதாவது நவீன தொழில்நுட்பங்கள் உங்கள் தொழிலை புகுத்துவதன் மூலியமாவே உற்பத்தி திறனும் சேவையினுடைய தரமும் பல மடங்கு உயரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு முதலீடு புதிய முதலீடுகள் மற்றும் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்துமே புதிய உத்வேகத்தோட உயிர் பெறப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில சனி அருளால தடைகள் எல்லாமே விலகப் போகுது. உங்கள் ராசிநாதனான மாந்தன் எனப்படும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகள்லாம் தன்னோட அருட்பிரசாவத்தை அருட்பவியை பொழிய தொடங்குவதால இதுவரை உங்களுடைய வாழ்வில் நீடித்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே பனி போல விலகப் போகிறது. எந்த காரியத்தை தொட்டாலுமே இழுபறியா இருப்பது, கடைசி நேரத்தில் கை நழுவி போவதை போன்ற எதிர்மறை சூழ்நிலைகள்லாம் மாறி இனி மாறப்போகிறது. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் தந்து அதே நேரத்தில் உழைப்பிற்கான பலனையும் ரெட்டிப்பாக தரப்போகிறார். நீதிமன்ற வழக்குகள், சொத்து தகராறுகள் அல்லது நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளும் பொறாமை குணமுள்ள மனிதர்களால் உண்டான தடைகளும் தானாகவே நீங்க போகுது. உங்கள் பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் அனைத்துமே நீங்கி நீங்கள் நிம்மதியாகவும் வேகமாகவும் முன்னேறுவதற்கான ஒரு ராஜ பாட்டிய சனி பகவான் அருள்